வீட்ல யாரும் பெரியவங்க இருக்காங்களாமா? அம்மா, யாருங்க? இந்த வீட்ல இருக்கிறவங்க லிஸ்ட் வேணும். எதுக்கு? நாங்க சென்சஸ் கணக்கு எடுக்கிறோமா. ஆ, சொல்லுங்கம்மா, வீட்ல யார் யார் இருக்காங்க, பேரெல்லாம் சொல்லுங்க. என் ஹஸ்பண்ட் பேரு பாலசுப்ரமணியம். ம், என் பேரு கோமதி. பையன் சஞ்சய். சரி. என் பெரிய பொண்ணு சுமித்ரா. ஓஹோ, சரி. சின்னவ பிரியா. ஆ அவ்வளவுதாங்க. உங்க வீட்டுக்காரர் எங்கம்மா வேலை செய்யறாரு? அர்பன் அண்ட் ஹவுசிங் டெவலப்மெண்ட்ல செக்ரட்டரியா இருக்காரு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். உங்க ஃபேமிலியில வேற யாராவது இருக்காங்களாமா? இல்லங்க. உங்களுக்கு தெரியாத ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருக்காங்களாமா? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல சார், லேட் டைம்ல வீட்டுக்கு வராரான்னு கேட்டேமா. ஹலோ. சென்சஸ் எடுக்க வரவங்க இதெல்லாம் கேட்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்களா? இல்லம்மா, எவ்வளவோ இடத்த பாக்குறோம். உங்க அப்பா எப்படிப்பட்டவர் என்னன்னு எனக்கு என்னமா தெரியும்? எங்க அப்பா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எங்க அப்பா ரொம்ப நல்லவர். இங்க பாருங்கம்மா, உங்க அப்பா நல்லவரா கெட்டவரான்னு கேட்க நான் இங்க வரல. ஏன்னா எல்லா நல்லவருக்குள்ளயும் ஒரு கெட்டவன் இருக்கிறான். அவர் செய்யற தப்ப மறைக்கிறதுக்கு உங்ககிட்ட நல்லவரா கூட நடிக்கலாம் இல்லையா? இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியலமா. பொண்டாட்டி புருஷனுக்கு துரோகம் பண்றா, புருஷன் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றான், பிள்ளைங்க பெத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுது. எல்லாரும் நல்லவங்க நினைச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீங்க இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எங்க அப்பாவுக்கு நாங்க மட்டும்தான், வேற யாரும் இல்ல. சரிம்மா, நீ சொல்றத நம்புறேன். ஏதோ ஒரு நல்ல இடத்துல சொல்ல வந்தேன். சென்னை ஃபுல்லா எத்தனை ஏரியா, எத்தனை தெருவுகளை பார்த்துருப்பேன். எனக்கு தெரியாதா? அதனாலதான் சொன்னேன். வரட்டாமா? ஆமா வரேம்மா. ஆளை பாரு, வந்துட்டான். வா உள்ள வா.